அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 9க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9இல் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க பாடப்பகுதிக்கு செல்வோம். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 9. இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தனிநாயகம் அடிகளார் அவர்களின் விரிவாகும் ஆளுமை எனும் பாடப்பகுதி, கல்யாண்ஜி அவர்களின் அக்கறை எனும் பாடப்பகுதி, பாலை பாடிய பெருங்கடுகோ அவர்களின் குறுந்தொகை எனும் பாடப்பகுதி, சு சமுத்திரம் எழுதிய தாய்மைக்கு வறட்சியில்லை எனும் பாடப்பகுதி, அணி இலக்கணம் என்ற இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒரு வரி வினாவிடைகள் பார்க்க போகிறோம். முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 30க்கு மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வினாவிடைக்கு செல்வோம். விரிவாகும் ஆளுமை. கேள்வி எண் 1 பாருங்க. இதழ்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழ் இயலை உலக செயல்பாடாக ஆக்கியவர் தனிநாயகம் அவர்கள். கேள்வி எண் 2. தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளில் பரவலாக்கியவர் தனிநாயகம் அவர்கள். கேள்வி எண் 3. மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி யாழ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றியவர் தனிநாயகம் அவர்கள். மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி யாழ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றியவர் தனிநாயகம் அவர்கள். எந்த பல்கலைக்கழகம்? யாழ் பல்கலைக்கழகம். கேள்வி எண் 4 பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 5. நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்றவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ். நான் மனிதன், மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்றவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதவை என கூறியவர் கோட்டன் ஆல்போர்ட். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் என்று இன்றியமையாதவை என்று கூறியவர் கோட்டன் ஆல்போர்ட். கேள்வி எண் 7 பாருங்க. பூட்கை இல்லோன் யாக்கை போல என்றவர் ஆலத்தூர்க்கிறார் புறநானூறு நூல். பூட்கை இல்லோன் அப்படின்னா யாக்கை போல என்றால், பூட்கை இல்லோன் யாக்கை போல என்பதன் விளக்கம் பாருங்க. குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் அப்படிங்கிறத சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலத்தூர்க்கிறார் புறநானூறு நூல். கேள்வி எண் 8. விந்திய மலைத்தொடருக்கும் இந்திய இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பை டேஸ் என்பர் கர்ம பூமி என்பர். கேள்வி எண் 9. ஸ்டாய்க் வாயுதிகள் கூறியது போல மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவும் உயர்த்தவும் முடியாது என்ற அரிய கொள்கையை பண்டைய காலத்திலே பின்பற்றியவர்கள் தமிழக மக்கள். அப்போ பாருங்க, மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள், பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவும் உயர்த்தவும் முடியாது என்ற அரிய கொள்கையை கூறியவர்கள் யாருன்னு கேட்பாங்க? ஸ்டாயிக்வாதிகள். கேள்வி எண் 10. ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர். திருக்குறளைப் போல உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்று திருக்குறளை புகழ்ந்து பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். திருக்குறளைப் போல உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். யார் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது? தொல்காப்பியர். கேள்வி எண் 13 பாருங்க. தமிழ் சமூகத்தில் பிறர் நலங்களையும் பிறர் மீதான அன்பு பாராட்டுதலையும் முதலில் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பாணர்கள், புலவர்கள். புலவர்கள் பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேற்று நாடு என குறிக்காது டேஸ் நாடு என்றே கூறியுள்ளனர். மொழிபெயர் தேயம் அல்லது மொழிமாறு நாடு என்றே கூறியுள்ளனர். புலவர்கள் பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேற்று நாடு என குறிக்காது டேஸ் நாடு என்று கூறியுள்ளனர். மொழிபெயர் தேயம் அல்லது மொழிமாறு நாடு என்றே கூறியுள்ளனர். கேள்வி எண் 15 பாருங்க. படுதிரை வையம் பாத்திய பண்பே எனும் கூறும் நூல் தொல்காப்பியம். படுதிரை வையம் பாத்திய பண்பே எனும் நூல் தொல்காப்பியம். கேள்வி எண் 16. பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்றோ நன்மைகளை செய்யாது நன்மைகளை நன்மைக்காகவே செய்தவன் ஆய். ஆய் என்பவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அப்ப நன்மையை நன்மைக்காகவே செய்தவன் ஆய். கேள்வி எண் 17 பாருங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் எனும் நூல் புறநானூறு.
இம்மை செய்தது மறுமைக்கு ஆமனும் அறநிலை வணிகன் ஆயலன் எனும் கூறும் நூல் புறநானூறு. அதாவது இந்த பிறவியில் நாம் செய்த நன்மை மறுபிறவியில் நமக்கு பலனாக கிடைக்கும் அப்படின்னு வணிக நோக்கத்தோடு செய்யாமல் இருந்தவன் இந்த ஆய் அப்படிங்கிறத ஒரு அறநிலையை செய்தவன், ஒரு அறத்தை செய்தவன், நன்மையை செய்தவன் ஆய் அப்படிங்கிறத புறநானூறு நூல் குறிப்பிடுகிறது. கேள்வி எண் 18 பாருங்க. பிறர்க்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் என்ற கருத்தை உண்டாலம்ம இவ்வுலகம் எனும் பாடல் மூலம் குறிப்பிடும் நூல் புறநானூறு. பிறர்க்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடாகும் என்ற கருத்தை உண்டாலம்ம எனும் பாடல் மூலம் குறிப்பிடும் நூல் புறநானூறு. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் தமியர் உண்டலும் இரரே. அதாவது அமிழ்தமே கிடைத்தாலும் அதை தனித்து உண்ணாதவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத நம்மளுடைய புறநானூற்று நூல் குறிப்பிடும். அதில் தான் இந்த உண்டாலம்ம இவ்வுலகம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் ஆரம்பிக்கும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுறாங்க. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் அப்படின்னு அந்த பாடல் வரி தொடங்கும். அது புறநானூறு நூல். கேள்வி எண் 19 பாருங்க. இமயத்து கோடு உயர்ந்தன்ன என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இமயத்து கோடு உயர்ந்தன்ன புறநானூறு. கேள்வி எண் 20. இமய தீண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமலை பொழிந்த என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதில் பாருங்க, இமயத்து கோடு அப்படின்னு பாடல் வந்தாலும் சரி, இமய தீண்டி அப்படின்னு பாடல் வந்தாலும் சரி, அது புறநானூறு நூல். கேள்வி எண் 21 பாருங்க. பூட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். கேள்வி எண் 22. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று யாருக்கு கூறினார்? பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறினார். தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று யாருக்கு கூறினார்? பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறினார். இது புறநானூற்றில் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 23. தமிழ் புலவர்களைப் போல அக்காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தவர்கள் உரோம நாட்டு சிந்தனையாளர்கள். தமிழ் புலவர்களைப் போல அக்காலத்தில் ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தவர்கள் ரோம நாட்டு சிந்தனையாளர்கள். அப்போ ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்தவர்கள் ஒன்று தமிழ் புலவர்கள், இன்னொன்று ரோம நாட்டு சிந்தனையாளர்கள். எந்த கொள்கையை பாராட்டி வந்திருக்காங்க? ஒன்றே உலகம் என்ற கொள்கையை பாராட்டி வந்திருக்காங்க. கேள்வி எண் 24 பாருங்க. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு, நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்று கூறியவர் செனக்கா எனும் தத்துவஞானி. எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு, நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்று கூறியவர் செனக்கா. கேள்வி எண் 25 பாருங்க. நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் ஆதலால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்ஸ் அரேலியஸ் எனும் பேரரசர். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அண்டோனீனஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதனாதலால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் மார்க்ஸ் அரேலியஸ் எனும் பேரரசர். கேள்வி எண் 26. மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் திருக்குறள். திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் ஜி.யு. போப். திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் ஜி.யு. போப். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ என்றும் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்றும் கூறும் நூல் திருக்குறள். கேள்வி 29. தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்தவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் தனிநாயகம் அடிகள். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறித்தவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் தனிநாயகம் அடிகள். கேள்வி 30 பாருங்க. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அடிகள். பாருங்க, எங்கே? இலங்கையில். எந்த பல்கலைக்கழகத்தில்? யாழ் பல்கலைக்கழகத்தில். என்ன சொற்பொழிவு? பஸ்கர் நினைவு சொற்பொழிவு ஆற்றியவர் யார் நிகழ்த்தினார்க்கு? தனிநாயகம் அவர்கள் நிகழ்த்தியிருக்காங்க. இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அவர்கள். கேள்வி 31 பாருங்க. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுக்க தமிழின் புகழை பரப்பியவர் தனிநாயகம் அவர்கள். சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுக்க தமிழின் புகழை பரப்பியவர் தனிநாயகம் அவர்கள். கேள்வி 32 பாருங்க. அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை உருவாக காரணமானவர் தனிநாயகம் அவர்கள். அப்போ பாருங்க, அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்
அதாவது உலக தமிழ் மாநாடுகள்லாம் நடக்குதுல்ல, இந்த மாநாடுகள்லாம் நடத்துகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது தான். அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த தனிநாயகம் அவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி 33 பாருங்கள். தனிநாயகம் தொடங்கிய இதழ் தமிழ் பண்பாடு. தனிநாயகம் அவர்களின் இதழ் தமிழ் பண்பாடு இன்றளவிலும் பயன்பாட்டில் இருக்குது. அடுத்து உலக தமிழ் மாநாடுகள் பார்க்குறோம். எந்தெந்த வருஷம் என்னென்ன மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், 1966 முதல் மாநாடு கோலாலம்பூர், 1968 சென்னையில் 2வது மாநாடு, 1970 பாரிஸில் 3வது மாநாடு. அடுத்து பாருங்கள், 1974 யாழ்ப்பாணத்தில் 4வது மாநாடு, 1981 மதுரையில் 5வது மாநாடு, 1987 6வது மாநாடு கோலாலம்பூர், 1989 மொரிசியஸில் 7வது மாநாடு, 1995 தஞ்சாவூரில் 8வது மாநாடு. இதில் பாருங்கள், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் கோயிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத இங்கே ஷார்ட்கட் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எந்தெந்த மாநாடு அப்படிங்கிறத பாருங்கள். கோலாலம்பூர் கோயிலுக்கு சென்ற சென்னை, பாட்டி பாரிஸு, யாராவது யாழ்ப்பாணம், மரித்தால் மதுரை, கோயிலில் கோலாலம்பூர், மொட்டை மொரிசியஸு, தஞ்சாவூர் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்தெந்த மாநாடு எப்பப்போ நடந்துச்சு அப்படி எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் பாருங்கள், முதல் மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு 1966 கோலாலம்பூரில் நடக்குது. அதே மாதிரி பாருங்கள், 2வது மாநாடு முக்கியமான மாநாடு, ஏன்னா சென்னையில் நடந்த மாநாடு 1968, அதாவது அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது நடந்த மாநாடு 1968 சென்னையில் நடக்குது. அதே மாதிரி பாருங்கள், 1981 மதுரையில் நடந்த 5வது மாநாடு மிக முக்கியமான மாநாடு. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து பாருங்கள், 1995 தஞ்சாவூரில் 8வது மாநாடு நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள். அடுத்து பாருங்கள், செம்மொழி மாநாடு எப்போது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2010 கோவையில் நடைபெற்றது. அப்போது முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்போ இதெல்லாம் முக்கியமாக நம்ம 2வது மாநாடு சென்னையில் நடக்குது. அதே மாதிரி பாருங்கள், 5வது மாநாடு மதுரையில் நடக்குது. அதே மாதிரி 8வது மாநாடு தஞ்சாவூரில் நடக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான தமிழ் மாநாடுகள். அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக கேள்விகளை கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், அக்கறை எனும் பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்குறோம். அதாவது கல்யாண்ஜி அவர்களின் அக்கறை எனும் கவிதை பகுதி, இதிலிருந்து ஒரு வினாவிடைகள். கேள்வி 34 பாருங்கள். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்தவர் மனிதர்கள் மீதான அக்கறை என்ற கவிதையை எழுதியவர் கல்யாண்ஜி. பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்ற கவிதையை எழுதியவர் கல்யாண்ஜி. கேள்வி 35 பாருங்கள். இலக்கண குறிப்பு. உருண்டது போனது என்பது வினைமுற்றுக்கள், ஒன்றன்பால் வினைமுற்றுக்கள். சரிந்து என்பது வினையச்சம். அனைவரும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றுமை. கேள்வி 36 பாருங்கள். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருபவர் தான் இந்த கல்யாண்ஜி. அப்போ கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி, வண்ணதாசன் என்பது எல்லாமே ஒரே ஒருத்தர் தான் குறிப்பிடுது, அதாவது கல்யாண்ஜி அவர்களை குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்கள், கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் எது எது? ஆதி, புலரி, முன்பின், அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. அப்போ கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய கவிதை நூல்கள் பாருங்கள். ஆதி, புலரி, முன்பின், அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. கேள்வி 39 பாருங்கள். கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும். அப்போ கல்யாண்ஜி அவர்களின் கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும். சில இறகுகள் சில பறவைகள் என்ற நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. சில இறகுகள் சில பறவைகள் நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி. இதில் அவருடைய முக்கியமான ஒரு கவிதை ஒன்று இருக்குது, நல்ல ஒரு மோட்டிவேட்டான ஒரு கவிதை. அதாவது பாருங்கள், வண்ணதாசன் இவர் பேர் தான் வண்ணதாசன் என்ற பேரில் தான் இவர் கவிதைகள் எழுதுவார். எதுவும் தாமதமாகி விடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்ற கவிதையை படைத்தவர் தான் இந்த வண்ணதாசன் அவர்கள். இப்போ பாருங்கள், நம்ம படிச்சுக்கிருக்கோம், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா இப்போ கூட தாமதமாகவில்லை. நம்ம இன்னும் நம்மளுக்கு இன்றிலிருந்து இப்போதிலிருந்தே நம்மளுடைய முழு முயற்சிகளையும் கடின உழைப்பையும் போட்டால் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெற முடியும்.
அதுக்கான ஒரு கவிதை தான் நம்மளுடைய வண்ணதாசன் அவர்கள் குறிப்பிடுவாங்க. எதுவும் தாமதமாகிவிடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்று வண்ணதாசன் அவர்கள் நமக்காகவே இந்த கவிதையை படித்திருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய சிறுகதை நூல்கள். கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, இதெல்லாம் கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய சிறுகதை நூல்கள். இப்போ பாருங்கள், கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி அவர்கள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் கல்யாண்ஜி அவர்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது என்ற நூல்களின் ஆசிரியர் கல்யாண்ஜி அவர்கள். கேள்வி எண் 42 பாருங்கள், கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. அப்போ கல்யாண்ஜி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பு. எந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு? 2016 வருடம். கேள்வி 43 பாருங்கள், இதெல்லாம் ஹைக்கூ கவிதைகள். நம்ம புத்தக பின்பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைக்கூ கவிதையை கொடுத்துட்டு அதனுடைய கவிதை ஆசிரியர் யார் அப்படின்னு நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற ஹைக்கூவின் ஆசிரியர் அமுதோன். கேள்வி 44 பாருங்கள், பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற ஹைக்கூவின் ஆசிரியர் நா. முத்துக்குமார். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் நா. முத்துக்குமார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற ஹைக்கூவின் ஆசிரியர் ஜப்பானிய கவிஞர் பாசோ. ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது குறுந்தொகை, அதாவது பாலை பாடிய பெருங்கடுகோ எழுதிய குறுந்தொகை பாடலிருந்து நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி 46 பாருங்கள், நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. இந்த பாடலை இயற்றியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அப்போ குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. அப்போ இது தொகை நூலாக இருக்கிறதுனால ஆசிரியர் ஒருத்தர் இருக்க மாட்டார். நிறைய ஆசிரியர்கள் எழுதிய பாடல்களை தொகுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பாடலின் குறுந்தொகை பாடலில் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் என்ற பாடலின் ஆசிரியர் தான் பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், நசை என்பதன் பொருள் விருப்பம் என்று பொருள். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னென்னா, பேரன்பு உன் மீது ஒரு தலைவன் தலைவி மேலே தலைவி சோகமாக இருக்கும்போது தோழி சொல்கிறக்கூடிய ஒரு ஆறுதல் நிகழ்வாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதாவது தலைவிக்கிட்ட தோழி சொல்கிறாங்க, நசை பெரிது உடையர், உன் மீது விருப்பம் கொண்ட தலைவன் அவர் ஒரு பணிக்காக செல்கிறாரு. ஒரு வேட்டைக்காக விரைந்து வேறு இடத்துக்கு செல்லும்போது அவர் ஒரு யானையை பார்க்குறாராம். இங்கே பாருங்கள், பிடிபசி களைய பெருங்கை வேலம் அப்படின்னா, பிடிபசினா பெண் யானை, பிடி என்றால் பெண் யானை, பெருங்கை வேலம் என்றால் பெரிய கைகளை தும்பிக்கைகளை உடைய, வேலம் என்றால் ஆண் யானை என்று பொருள். ஒரு பெண் யானை பசிக்கும்போது ஒரு ஆண் யானை என்ன பண்ணுது, அதுக்கு அந்த யா மரத்தில் உள்ள ஒரு இலையை, அதில் உள்ள பட்டையை உரித்து பெண் யானை பசியை போக்குகிறது. இதை கண்ட தலைவன் உன் மீது விருப்பம் கொண்டு திரும்பி வருவான் அப்படிங்கிறது மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அதை தான் குறுந்தொகை பாடல்களில் நம்ம பார்க்குறோம். அதாவது நிறைய ஊமைகளை கூறும் நூல் தான் இந்த குறுந்தொகை நூல். ஊமை களஞ்சியமாக விளங்கும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க, குறுந்தொகை நூல். முதற் பொருளை விட உரிப்பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் நூல் எதுன்னு கேட்பாங்க, அது இந்த குறுந்தொகை நூல் தான். அப்போ பாருங்கள், குறுந்தொகை நூல்னால் மிக மிக ரொம்ப நிறைய கொஸ்டின் நம்மளுக்கு வெளியிலேருந்து கேட்பாங்க. நம்ம இதிலேயே நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டினில் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் பார்ப்போம். அப்போ இதுக்கு பாருங்கள், நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசை கலிய பெருங்கை வேலம் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. பிடி என்றால் பெண் யானை என்று பொருள், வேலம் என்றால் ஆண் யானை என்று பொருள், நசை என்றால் விருப்பம் என்று பொருள். அடுத்து பாருங்கள், கேள்வி 47 சொல்லும் பொருளே பார்த்துருவோம். நசை என்பதன் பொருள் விருப்பம், நல்கள் என்பதன் பொருள் வழங்குதல், பிடி என்பதன் பொருள் பெண் யானை, வேலம் என்பதன் பொருள் ஆண் யானை. இப்போ பாருங்கள், பிடி என்பதன் எதிர்ச்சொல் கூட கேட்பாங்க நம்மளுக்கு. அப்போ பிடி என்றால் பெண் யானை என்று பொருள், வேலம் என்றால் ஆண் யானை என்று பொருள். அப்போ பிடி என்பதன் எதிர்ச்சொல் வேலம் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், யா என்பது ஒரு வகை மரம், பாலை நிலத்தில் வளர்வது. அப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த யா என்ற மரம் பாலை நிலத்தில் மட்டும்தான் வளரக்கூடியது அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததுனால நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம்.
யாய் என்ற ஒரு வகை மரம் எந்த நிலத்துக்கு உரியது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாலை நிலம். நம்மளுக்கு ஐவகை நிலம் இருக்குது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு. அதில் யா மரம் பாலை நிலத்தில் வளர்வது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பொழிக்கும் என்பதன் பொருள் உரிக்கும். ஆறு என்பதன் பொருள் வழி. அடுத்து கேள்வி 48 இலக்கண குறிப்பு பார்க்குறோம். களைய சொல்லிசை அலைப்படை. களைய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அலைப்படை. இந்த ஈ என்ற எழுத்து உயிரிழப்படையில் வந்தாவே அது சொல்லிசையத்தான் இருக்கும். பெருங்கை மென்சினை என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள். பொழிக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு செய்யும் எனும் வினைமுற்று. பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை. அன்பின் என்பதன் இலக்கண குறிப்பு பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. இதில் பாருங்கள், பிடிபசி என்பதன் இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை. கேள்வி 49 பாருங்க. குறுந்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று, எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. குறுந்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று, எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. குறுந்தொகை பாருங்க, தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுவது குறுந்தொகை நூல். அப்போ குறுந்தொகை என்பது அகப்பொருள் பற்றிய பாடக்கூடிய ஒரு முக்கியமான நூல். நம்மளுக்கு எட்டுத்தொகை நூல்கள்லேயே 5 நூல்கள் அகப்பொருள் பற்றியது, 2 நூல்கள் புறப்பொருள் பற்றியது, ஒரு நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ பாருங்கள், அதாவது இப்போ இதில் நான் உங்களுக்கு எட்டுத்தொகை நூல்கள் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம், இத்திறந்தும் எட்டுத்தொகை அப்படின்னு ஒரு பாவகை கூட இருக்குது. அதுலேயே நிறைய தகவல்கள் இருக்குது. அதுலேயே நம்மளுக்கு என்று ஒவ்வொருக்கும் அதுலேருந்தே நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த வகையில் பதிற்று பத்தும் புறநானூறு புறப்பொருள் பற்றிய பாடல்கள். பரிபாடல் அகமும் புறமும் கலந்த பாடல் வகையைச் சேர்ந்தது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீதி 5 நூல்களும் அகப்பொருள் பற்றியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் குறுந்தொகை அகப்பொருள் பற்றியது, அதாவது தலைவன் தலைவிக்கு இடையேயான நிறைய உரையாடல்களை பற்றி கூறும் நூல் தான் இந்த குறுந்தொகை நூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, கேள்வி 51. குறுந்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. அப்போ குறுந்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. குறுந்தொகையின் அடிவரையறை பாருங்க, 4 அடி சிற்றல்லையும் 8 அடி பேரல்லையும் கொண்டது தான் இந்த குறுந்தொகை நூல். அப்போ நம்மளுக்கு குறுந்தொகையின் அடிவரையறை கேட்பாங்க. 4 to 8 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது 4 அடி சிற்றல்லை, 8 அடி பேரல்லை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்க, குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். 1915 தொகுப்பிச்சிருக்காரு. குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் கேட்குறாங்க, சௌரி பெருமாள் அரங்கனார். இதில் நம்மளுக்கு எட்டுத்தொகை நூல்கள்லாம் தொகுப்பித்தவரும் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது பூரிக்கோ. குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. இங்கே பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார். அதே மாதிரி தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க, தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. குறுந்தொகையை தொகுப்பித்த ஒரு மன்னனின் பெயர் அறியப்படவில்லை அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறாரு. நல்ல குறுந்தொகை அப்படின்னு, அதாவது நல்ல என்ற அடைமொழியோடு குறிப்பிடப்படும் எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்பாங்க, இந்த குறுந்தொகை தான். அதாவது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு அந்த வெண்பா ஆரம்பிக்கும். அதில் நல்ல என்ற அடைமொழியோடு குறிப்பிடப்படும் நூல் குறுந்தொகை நூல். அப்படி இல்லை என்னென்ன பார்த்தீங்க, குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை, கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார், நல்ல என்ற அடைமொழியோடு குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகையின் எத்தனை அடிகள் கொண்டு அடி வரையறை என்ன? 4 அடி முதல் 8 அடி வரை. குறுந்தொகையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 401 பாடல்கள் உள்ளது. குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். அவ்வளோதான். இந்த தகவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளுக்கு போதுமானது தான். கேள்வி எண் 54 பாருங்கள். குறுந்தொகையில் நமக்கு பாடமாக வந்துள்ளது 37வது பாடல். கேள்வி எண் 55. ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கணுங்கோ எந்த மரபை சேர்ந்த மன்னர்? சேர மரபு. அப்போ ஆசிரியரான பாலை பாடிய பெருங்கணுங்கோ எந்த மரபை சேர்ந்த மன்னர்? சேர மரபை சேர்ந்த மன்னர்.
கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அப்போ கலித்தொகையில் நம்மளுக்கு குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி அப்படின்னு இருக்குது. இந்த பாலைக்களியை பாடியவர், கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. அதனால தான் இவர் கலித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் தான் இவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற பாடப்பகுதியில் நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். சு. சமுத்திரம் எழுதிய தாய்மைக்கு வறட்சி இல்லை. கேள்வி எண் 57 பாருங்கள். சு. சமுத்திரம் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டி ஊரை சேர்ந்தவர். கேள்வி எண் 58. சு. சமுத்திரம் அவர்களின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு. வாடாமல்லி என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் சு. சமுத்திரம். பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு ஆகிய நூல்களின் சிறுகதை தொகுப்புகளின் ஆசிரியர் சு. சமுத்திரம் அவர்கள். கேள்வி எண் 59 பாருங்கள். சு. சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வேரில் பழுத்த பலா. அப்போ வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சு. சமுத்திரம் அவர்கள். கேள்வி எண் 60 பாருங்கள். சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற நூல் குற்றம் பார்க்கில். அப்போ குற்றம் பார்க்கில் என்ற நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கு. அந்த நூலின் ஆசிரியர் சு. சமுத்திரம் அவர்கள். கேள்வி எண் 61 பாருங்கள். பிறருக்கு செய்வதற்கு மொழி தேவையில்லை, உதவி செய்வதற்கு மொழி தேவையில்லை. அடுத்து அணி இலக்கணம் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 9க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டத்திலிருந்து பழைய பாடத்திட்டத்திலிருந்து நம்ம வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் தொகுத்து வழங்கியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து 9 வரை தொகுத்து வழங்கிட்டோம். 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பும் இயல் 1லிருந்து 9 வரை தொகுத்து வழங்கிட்டோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாவே தமிழில் 90 மதிப்பெண்களை எளிமையாக பெறலாம். ஸோ நம்ம இனிமேல் அடுத்த வகுப்பில் நம்ம 10ஆம் வகுப்பு போடுவோம். 10ஆம் வகுப்பு ஒரு வரி வினாவோட விடைகள் அடுத்த வகுப்பில் நம்ம போடுவோம். ஸோ இதை மட்டுமே படித்தாவே நீங்கள் கண்டிப்பாக இதில் வர வீடியோக்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாவே தமிழில் பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு எளிமையாக இருக்கிறதுக்கு அடிப்படையில் தான் நம்ம வினாக்கள் தொகுத்து வழங்குகிறோம். அதாவது புதிய புத்தகத்தை ஒரு வரி வினா விடாமல் நம்ம அதில் வினாக்களை கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பழைய இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த பாடப்பகுதியில் கேட்ட பழைய புத்தகத்திலிருந்து வினாக்களை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக கொடுக்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் படித்தாவே நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அணி இலக்கணம் என்ற பாடப்பகுதியின் கீழே பார்க்க போகிறோம். கேள்வி எண் 62 பாருங்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. அப்போது ஒரு ஓமையை சொல்லி ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமை அணி அப்படின்னு பார்த்தோம். இங்கே தற்று என்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று என்ற குறளில் பயின்று வரும் அணி ஓமை அணி. கேள்வி எண் 63 பாருங்கள். இன்சொல் விளைநிலமா ஈதலை வித்தாக வன்சொற் களைகட்கு வாய்மை எருவூட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் என பாடலில் பயின்று வரும் அணி உருவக அணி. இப்போ பாருங்கள், இன்சொல்லை விளைநிலமா அப்படிங்கிறத உருவகப்படுத்துகிறாங்க, ஈதலை வித்தாக அப்படிங்கிறத உருவப்படுத்துகிறாங்க, வன் சொல்லை கலைகளாக உருவகப்படுத்துகிறாங்க, வாய்மையை எருவாக உருவகப்படுத்துகிறாங்க, அன்பை நீராக உருவகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அணி தான் உருவக அணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இன்சொல் விளைநிலம் ஈதலை வித்தாக வன்சொற் கலைகட்கு வாய்மை எருவூட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலை செய் என்ற பாடலில் பயின்று வரும் அணி உருவக அணி. கேள்வி எண் 64 பாருங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் மறுதலே டேஸ் அணியாகும் பின்வரு நிலை அணியாகும். அப்போ முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வர்றது பின்வரு நிலை அணி எனப்படும். பின்வரு நிலை அணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். பின்வரு நிலை அணி 3 வகைப்படும். அதை விளக்கத்தோடு பார்ப்போம். கேள்வி எண் 66 பாருங்க. முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வேறு பொருள் உணர்த்துவது டேஸ் அணியாகும் சொல் பின்வரு நிலை அணியாகும். அப்போ இதில் ஒரு சொல்லு தான் பல இடங்களில் வருது, ஆனால் பொருள் வேறையாக இருக்குது. அப்போ பாருங்கள், முன் வந்த சொல்லே பின்னும் பல இடத்தும் வேறு பொருள் உணர்த்துவது தான் சொல் பின்வரு நிலையணி.
அப்போ இதில் சொல் நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மலை என்ற பாடலில் பயின்று ஒரு மணி சொல் பின்வரும் நிலையணி. அப்போ பாருங்கள், இதில் துப்பார்க்கு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு, ஆனால் வேறு வேறு பொருளில் வந்திருக்கு. அப்போ சொல் மீண்டும் மீண்டும் வர்றத சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், துப்பார்க்கு என்பதன் பொருள் உண்பவர்க்கு, துப்பு என்பதன் பொருள் நல்ல அல்லது நன்மை, துப்புங்கிறது உணவு என்றும் பொருள். அப்போ துப்பார்க்கு இந்த துப்பு என்ற சொல்லு மீண்டும் மீண்டும் வந்ததனால் இது சொல் பின்வரும் நிலையணி என்று அழைக்கப்படும். கேள்வி எண் 67 பாருங்கள், செய்யுளில் முன்வந்த சொல்லில் பொருளே பின்னரும் பல இடங்களில் வருவது டேசனியாகும், பொருள் பின்வரும் நிலையணியாகும். அப்போ பாருங்கள், இதில் அதாவது ஒரு சொல் வேறு வேறு சொல்லாக வருது, பொருள் அதே வேறு வேறு சொற்களில் பொருள் ஒரே சொல் வருது, அதாவது ஒரே பொருளை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற வரக்கூடிய அணிகள் பொருள் பின்வரும் நிலையணி என்று அழைக்கப்படும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் பாருங்கள், செல்வம் என்பது செல்வத்தை தான் குறிக்கும், மாடு என்றாலும் செல்வத்தை தான் குறிக்கும். அப்போ இதில் செல்வம் என்ற சொல் வேறு வேறு இடங்களில் ஒரே பொருளை உணர்த்தி வருகிறது. அப்போ இது ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய வேறு சொற்கள் வருவது இதில் பொருள் பின்வரும் நிலையணி எனப்படும். அப்போ ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக என்னென்னா சொல்லு அடுத்தடுத்து ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி. அப்போ ஒரே பொருள் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. அப்போ சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி என்று அழைக்கப்படும். ஸோ இந்த அடிப்படையில் தான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 68 பாருங்கள், முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலையணி என அழைக்கப்படும். பாருங்கள், இதில் சொல்லும் பொருளும் திரும்ப திரும்ப வருது. அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கும் பொய்யா விளக்கே விளக்கு. இதில் விளக்கு என்ற சொல் ஒரே பொருளை, விளக்கு என்ற சொல் விளக்கு என்ற பொருளோடு பல்வேறு இடங்களில் வரும்போது சொல்லும் வருது பொருளும் வருது, ஒரே பொருளையும் குறிக்குது. அதனால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி என அழைக்கப்படும். கேள்வி எண் 69 பாருங்கள், புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் போல வருமணி வஞ்ச புகழ்ச்சி அணி. இதில் பாருங்கள், தேவர் அணையர் கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலான் என்ற பாடலில் என்ற குரலில் பயின்று ஒரு மணி வஞ்ச புகழ்ச்சி அணி. அப்போ இங்கே தேவரையும் கயவர்களையும் ஒன்றா ஒப்பிடுறாங்க, அதாவது புகழ்வது போல சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கயவர்கள் இழித்த செயல்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அதை பழிக்கிறாங்க. அப்போ புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் இங்கே வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு அதுக்கான எடுத்துக்காட்டு தான் தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் என்ற குரலில் பயின்று ஒரு மணி வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 70, இது புத்தக பின்பக்க வினாக்கள். இமயத்து கோடு உயர்ந்தன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் மலையுச்சி. கோடு என்பதன் பொருள் மலையுச்சி. கேள்வி எண் 71, தமிழ் புலவரைப் போலவே ரோம சிந்தனையாளர்கள் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம். தமிழ் புலவரைப் போலவே ரோம சிந்தனையாளர்களும் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. அப்போ வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். யாமரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில். யாமரம் என்பது பாலை நிலத்தில் வளரும் அப்படின்னு குறுந்தொகை பாடலில் பார்த்தோம். கேள்வி எண் 74 பாருங்கள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இக்குறளில் பயின்று ஒரு மணி சொல் அதாவது பொருள் பின்வரும் நிலையணி. இதில் பாருங்கள், செல்வம் மாடு அப்படிங்கிறத செல்வத்தை குறிக்கக்கூடிய 2 சொற்கள் வேறு வேறு இடத்துல வர்றதுனால ஒரே பொருள் பின்னால் தொடர்ந்து வர்றதுனால பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் கேள்வி எண் 75, பாஞ்சாலி சபதம் நூலின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதி. பாஞ்சாலி சபதம் சுப்பிரமணிய பாரதி. மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட பாரதியின் நூல் பாஞ்சாலி சபதம். அப்போ மகாபாரத கதையை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட பாரதியின் நூல் தான் பாஞ்சாலி சபதம். ஞானபானு மாத பத்திரிகையின் ஆசிரியர் எஸ் சுப்பிரமணிய சிவா. ஞானபானு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 79, வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கண்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாய களம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைபாட காலமேகம் என்ற பாடலை பாடியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர்.
இப்போ நம்ம பார்த்துருப்போம் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்துருக்கோம், பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கண்பன் என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். வெண்பாவிற்கு புகழேந்தி என்று புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கேள்வி எண் 80 பாருங்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உழைக்கின்றார் என்ற பாடலை பாடியவர் வள்ளலார் அவர்கள். அடுத்து கேள்வி எண் 81 கலை சொல்லாக்கம் என்ற பாடப்பகுதி என்ற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ஹியூமன் என்பதன் தமிழாக்கம் மனிதம், பர்சனாலிட்டி என்பதன் தமிழாக்கம் ஆளுமை, கல்ச்சுரல் அகாடமி என்பதன் தமிழாக்கம் பண்பாட்டுக் கழகம், ஃப்ரீவர்ஸ் என்பதன் தமிழாக்கம் கட்டிலா கவிதை, ஸ்மைல் என்பதன் தமிழாக்கம் ஓமை அணி, மெட்டஃபோர் என்பதன் தமிழாக்கம் உருவக அணி. அடுத்து நூல்களும் ஆசிரியர்களும் பார்க்குறோம். சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் பூவண்ணன் அவர்கள். சிற்பியின் மகள் பூவண்ணன் அவர்கள். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் அலெக்சாந்தர் ரஸ்கின். இதை தமிழில் முகமது ஷெரீப் மொழிபெயர்த்துள்ளார். அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் அலெக்சாந்தர் ரஸ்கின். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் முகமது ஷெரீப். அடுத்து இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு இயலுக்குமே இந்த மாதிரி நம்ம புதிய புத்தகத்திலிருந்து பழைய புத்தகத்திலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி நம்ம வினாக்கள் தொகுத்து வழங்கியிருக்கோம். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களை எளிமையாக பெறலாம். ஸோ நம்ம இதுதான் உங்களுக்கு புத்தகத்தை படிக்கிறோம், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்க்குறோம், ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். இந்த அடிப்படையில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் தமிழில் 95 மதிப்பெண்கள் மேலே எளிமையாக பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே இல்லை ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணிக்கிருக்கும்போது ஹெட்ஃபோனில் கூட இந்த மாதிரி வீடியோக்களை கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆள் மனதில் மெமரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிரும். ஸோ இது போன்ற வீடியோக்களுக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 90 இதில் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அவர்கள். அப்போ நம்ம பார்த்தோம், பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ பாருங்கள், பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள் அவர்கள். அதாவது இது வேறு பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்த தகவல் இருக்கும். பட் இருந்தாலும் தனிநாயகம் அவர்களை பற்றி நம்ம பார்க்குறதுனால இதில் சேர்த்து பார்க்குறோம். பிரான்ஸ் தேசிய நீர்க்கூடத்தில், அதாவது பிரான்ஸில் உள்ள தேசிய நீர்க்கூடத்தில் இந்த மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய தனிநாயகம் அவர்கள் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. யார் குறிப்பிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க, தனிநாயகம் அவர்கள். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்கலாம். தனிநாயகம் அவர்கள் குறிப்பிட்ட சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் எந்த நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் உள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம். அது பிரான்ஸ் நாட்டு தேசிய நூற்கூடத்தில் உள்ளது அப்படின்னு விடையளிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், கேள்வி 39 கொடுத்துருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பு, மகிழ்ச்சி, உலக பொதுமை, ஒப்புரவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலக பொதுமை என்ற பண்பை உணர்த்தக்கூடியது தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனால் எழுதிய புறநானூற்று நூல். அடுத்து பாருங்கள், பொறுத்துக என்ற படப்பதின் கீழே பார்க்குறோம். சிறுகதை ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளும் அப்படிங்கிற பார்க்கலாம். கமலாலயன், நம்ம ஏற்கனவே 7ஆம் வகுப்பில் பார்த்துருக்கோம். கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதியிருப்பார் கமலாலயன். அடுத்து பாருங்கள், பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியிருக்கிறவர் தான் இந்த பீசா குப்புசாமி அவர்கள். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அவர் எழுதினது தான் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். அடுத்து பாருங்கள், சு சமுத்திரம். இப்போ தான் பார்த்தோம், சு சமுத்திரம் அவர்கள் காகித உறவு என்ற நூலை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், வண்ணதாசன் அவர்கள் கலைக்க முடியாத ஒப்பனை என்ற நூலை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அவர்கள் எழுதிய சிறுகதை தான் கலைக்க முடியாத ஒப்பனை. அப்போ பாருங்கள், இது ஆசிரியர் பேர், நூல் பேர் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் இதில் சரியாக பார்த்துங்க. கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது என்ற சிறுகதை. பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற சிறுகதை.
சமுத்திரம் அவர்கள் காகித உறவு என்ற சிறுகதை, வண்ணதாசன் அவர்கள் கலைக்க முடியாத ஒப்பனை என்ற சிறுகதை எழுதியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லும் பொருள் நம்ம பார்த்தது தான் குறுந்தொகை நூலில். நசை என்பதன் பொருள் விருப்பம், சரியாக தான் இருக்குது. பிடி என்பதன் பொருள் ஆண் யானை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். யா என்பதன் பொருள் ஒரு வகை மரம் அப்படின்னு பார்த்தோம். பாலை நிலத்தில் வளரக்கூடிய மரம், அதுவும் சரியாக தான் இருக்குது. பொழிக்கும் என்பதன் பொருள் உரிக்கும், இதுவும் சரியாக தான் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொருந்தாத இணை எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிடி என்பதன் பொருள் இங்கே ஆண் யானை கொடுத்துருக்காங்க. பிடி என்பதற்கு பெண் யானை என்று பொருள். அப்போ ஆண் யானைக்கு வேலம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது பிடி என்றாலும் வேலம் என்றாலும் யானையை குறிக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியும். பட் எது ஆண் யானையை குறிக்குது, எது பெண் யானையை குறிக்கிறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். பிடி என்றால் பெண் யானை என்று பொருள், வேலம் என்றால் ஆண் யானை என்று பொருள். அப்போ பிடிக்கு இங்கே ஆண் யானைன்னு தவறாக கொடுத்துருக்கறதுனால இதில் பொருந்தாத இணை 2 மட்டும். இப்போ நல்லா தெரிஞ்சுங்க, பிடி என்றால் பெண் யானை, வேலம் என்றால் ஆண் யானை. அடுத்து பாருங்கள், நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் குறுந்தொகை நூல் சொல்லும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அதில் தான் கேட்டுவேன். நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 அப்படின்லாம் நம்ம ஒரு வெண்பாவில் படிச்சிருப்போம். அப்போ அதிலிருந்து தான் கேட்குறாங்க, நல்ல என்னும் அடைமொழியோடு பெற்ற நூல் குறுந்தொகை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401. குறுந்தொகை 400 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 401 பாடல்களை கொண்டிருக்கு இந்த குறுந்தொகை நூல். நல்லா தெரிஞ்சுக்க, 401 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க. குறுந்தொகை 100 குறுந்தொகை பாடல்கள். அடுத்து பாருங்கள், குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. அப்போ நம்மளுக்கு 8 தொகை நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அகவற்பா அப்படிங்கிற ஆசிரியப்பாவால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் குறுந்தொகை நூலின் பாவகையே எது, அகவற்பா தான். இதில் கலிப்பா, இது அதாவது கலித்தொகை நூல் மட்டும்தான் கலிப்பா என்ற பாவகையால் பாடப்பட்டிருக்கும். அதே மாதிரி பரிபாடல் பரி என்ற பாவகையால் பாடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மீதி எல்லா நூல்களுமே 8 தொகை நூல்களில் அகவற்பாவால் ஆனது. சங்க இலக்கியங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அகவற்பாவால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். அதில் குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா தான். இதில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, கலிப்பா அதாவது கலித்தொகை மட்டும் கலிப்பா என்ற பாவகையால் ஆனது, பரிபாடல் பரி என்ற பாவகையால் ஆனது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றதெல்லாம் அகவற்பா தான். அடுத்து பாருங்கள், குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் கேட்குறாங்க. அப்போ நம்ம இப்போ தான் பார்த்தோம், இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை நூலை தொகுத்தவர் பூரிக்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே தான் கேட்டிருக்காங்க, பூரிக்கோ என்பது தான் சரியான விடை. அப்போ இதில் நல்லாதனார் கலித்தொகை என்ற நூலை தொகுத்து வச்சுருவார். நல்லாதனார் எந்த நூலை நல்லந்துவனார் என்ன தொகுத்து கலித்தொகை, அதாவது நல்லந்துவனார் தான் கலித்தொகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் 8 தொகை நூல் உள்ள எல்லா நூல்களுக்குமே கடவுள் வாழ்த்து பாட்டு பாடியிருப்பார். இதில் கலித்தொகை நூலில் மட்டும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவனார். மீதி எல்லா நூல்களுக்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். அதாவது நற்றிணைக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். குறுந்தொகைக்கு ஐங்குறுநூறுக்கு, அதே மாதிரி அகநானூறு புறநானூறு, இது எல்லாருக்குமே கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இல்லை நீங்கள் நல்லா யோசிக்கிறது, கலித்தொகைக்கு யார் கடவுள் வாழ்த்து பாடினார், நல்லந்துவனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் குறுந்தொகை. இது பல்வேறு தேர்வுகளில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இதே கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 5 முறைக்கு மேலே கேட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு இந்த நிலத்தை விட பெரியது, நிலத்தினும் பெரியது அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். அடுத்த கேள்விகளில் பார்ப்போம். அந்த நூல் எந்த நூலில் இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குறுந்தொகை பாடல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதே கேள்வி தான். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தண்டு நீரினும் ஆர்லவின்றே என்ற காதலின் அளவினை எடுத்துரைக்கும் நூல் குறுந்தொகை நூல். அதாவது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குறுந்தொகை நூல் எல்லாமே பார்த்திங்கன்னா காதல் பாடல்களாக அதிகமாக இருக்கும். அகத்திணை பாடல், அகப்பொருள் பற்றிய பாடல்கள் அப்படின்னு பார்க்குறோம். உரிப்பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடப்படுகின்ற பாடல் அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ பாருங்கள்,
தலைவன் தலைவியிடையே உள்ள காதல் அளவினை எடுத்துரைக்கும் இந்த பாடல் வந்து குறுந்தொகை பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர்லவின்றே. இந்த நிலத்தை விட வானை விட உன்னுடைய தலைவன் தலைவி மீது கொண்ட காதல் பெருசு அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த குறுந்தொகை நூல். அடுத்து பாருங்கள், வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை நூல். இதுவும் பல்வேறு தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. வினையே ஆடவர்க்கு உயிர், அதாவது வினை என்றால் செய்யக்கூடிய செயல் அல்லது தொழில் அப்படிங்கிறத கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ செய்யக்கூடிய தொழிலும் செய்யக்கூடிய வேலையும் தான் ஆடவருக்கு உயிர் போன்றது அப்படின்னு குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அதாவது இதில் என்னென்னா, முன்னோர்கள் சேமித்து வைத்த செல்வத்தை வந்து சிதைப்போர்னா அதை வந்து அழிக்கிறவங்க, அதை வீணாக்குறவங்க வந்து ஒரு செல்வத்தை பெற்றவனாக கருதப்பட மாட்டார் அப்படிங்கிறத இந்த குறுந்தொகை நூல் குறிப்பிடும். அப்போ உள்ளது நம்ம இருக்கிற செல்வத்தையெல்லாம் நம்ம வந்து செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நீ செல்வனாக இருக்க மாட்ட அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த குறுந்தொகை நூல். உள்ளது சிதைப்போர் உளரெனப்படார் என்று கூறும் நூல் குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், செம்புல பெயல் நீர் போல என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. இது ஒரு சினிமா பாடலாக கூட வந்திருக்கு. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படிங்கிறதுல பாடலில் ஒரு கடைசி வரி தான் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படிங்கிறத ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். தலைவன் தலைவிக்கு மீதான உள்ள பாசத்தை காதலை உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அந்த பாடலும் இடம்பெற்றுள்ள நூல் இந்த குறுந்தொகை நூல் தான். அடுத்து பாருங்கள், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. அடுத்து பாருங்கள், கேள்வி 46 சிறுகதையும் ஆசிரியரும் பார்க்குறோம். உண்மை சுடும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன். உண்மை சுடும் கொடுத்துருக்காங்க ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் இப்போ தான் பார்த்தோம். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் அவர்கள். அதே மாதிரி பாருங்கள், பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் வந்து சு சமுத்திரம் அவர்கள். இப்போ தான் பார்த்தோம் காகித உறவு பாலைப்புறா இதெல்லாம் அவர் எழுதியிருக்காருன்னு. இப்போ பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் சு சமுத்திரம். அடுத்து பாருங்கள், இரவின் அறுவடை என்ற நூலின் ஆசிரியர் புவியரசு. இரவின் அறுவடை என்ற நூலின் ஆசிரியர் புவியரசு. அப்போ பாருங்கள், இதில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அப்போ உண்மை சுடும் என்ற நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலின் ஆசிரியர் வண்ணதாசன். பாலைப்புறா என்ற நூலின் ஆசிரியர் சு சமுத்திரம். இரவின் அறுவடை என்ற சிறுகதையின் ஆசிரியர் புவியரசு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நிறைய நூல்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்படியே செட்டாக இருக்கிறதுனால எளிமையாகவே நம்ம இதில் வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இது எல்லாம் சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய நூல்கள் படைப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை இது எல்லாமே இதுதான் சு சமுத்திரம் அவர்களின் படைப்புகள். இது அப்படியே செட்டாகவே கொடுத்துருக்காங்க அவர்கள் எழுதின நூல் தான். அடுத்து பாருங்கள், ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது. இங்கே பாருங்கள், ஒரே பொருள் அப்படின்னு வந்தாவே பொருள் பின்வரும் நிலையணி தான். நம்ம இதுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கேடியில் வெளிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு, மாடலில் மற்றவை அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து செல்வம் என்ற ஒரு சொல்லிருக்கும், மாடு என்ற சொல் வந்திருக்கும். அப்போ இதில் மாடு என்றாலும் செல்வம் தான் பொருள், செல்வம் என்றாலும் செல்வம் தான் பொருள். அப்போ ஒரே பொருள் வந்து பல்வேறு இடங்களில் வரும்போது அது பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரே பொருள் தரும் பல சொற்கள் வருவது தான் பொருள் பின்வரும் நிலையணி. அப்போ இங்கே ஒரே பொருள்ங்கிறது தான் கீவேர்டு. அப்போ ஒரே பொருள் நிறைய இடங்களில் வந்துச்சுன்னா பொருள் பின்வரும் நிலையணி. ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது சொல் பின்வரும் நிலையணி. ஒரே சொல்லும் பொருளும், அதாவது ஒரு சொல்லு வருது அதுக்கான பொருளும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 14. தேவர் அணைய கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான் இக்குறட்பால்வில் இடம்பெற்ற அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. நம்ம பார்த்தது தான் வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு இந்த குறளை தான் பார்த்தோம். தேவர் அணையர் கயவர் அவருந்தான் மேவன செய்தொழுகலான். தேவரையும் கயவர்களையும் ஒன்றா ஒப்பிடுறாங்க, புகழ்போது போல் அதுக்கப்புறம் இகழ்வாங்க. ஸோ அதனால் இது வஞ்ச புகழ்ச்சி அணி அழைக்கப்படும்.
அடுத்து பாருங்கள், வஞ்ச புகழ்ச்சியணி அப்படிங்கிறதுக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. பழிப்பினால் புகழ்ச்சி தோன்றல், புகழ்ச்சியினால் பழிப்பு தோன்றல், புகழ்ச்சியால் புகழ்ச்சி தோன்றல், இதுதான் வஞ்ச புகழ்ச்சியணி அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே கேள்விகள் திரும்ப கூட கேட்கலாம். அப்போ பாருங்கள், இதில் பழிப்பினால் மகிழ்ச்சி, இகழ்ச்சி, புகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மகிழ்ச்சிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் மகிழ்ச்சிங்கிறது எந்த நம்மளுக்கு வராது, எங்கேயுமே வராது. ஒன்று பழிப்பு அப்படின்னு வரும், இல்லாட்டி புகழ்வது அப்படிங்கிறது தான் வரும். அப்போ பழிப்பினால் புகழ்ச்சி தோன்றல், புகழ்ச்சியினால் பழிப்பு தோன்றல், இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்து பாருங்கள், பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை ஏற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாதர். பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை புலவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாதர். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது தான். ஸோ இது வரைக்கும் 9ஆம் வகுப்பு இயல் 9க்கான ஒருவரி வினாவிடைகளை ஒருவரி வினாவிடைகளை முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே கண்டிப்பாக தமிழ் பாடத்தில், பொது தமிழ் பாடத்தில் பெற முடியும். அதாவது பொது தமிழ் பாடத்தில் மட்டும் கிடையாது, யூனிட் 8 யூனிட் 9லையும் இந்த தமிழ் பாடத்தை படிச்சினாவே தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்ம விடையளிக்க முடியும். அதாவது பொது தமிழ் பாடத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 120 கேள்விக்கு மேலே அக்யூரேட்டாக விடையளிக்க முடியும். ஸோ பொது தமிழ் பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இது நம்ம வீடியோக்குள்ளேயே அந்த மாதிரி தான் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை ஒவ்வொரு இயலுக்கும் இந்த மாதிரி தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. முதல் முறை பார்க்கும்போது நார்மல் ஸ்பீடில் பாருங்கள், அடுத்தடுத்த முறை ரிவிஷன் பண்ணும்போது 1.5 ப்ளேபேக் ஸ்பீடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் சீக்கிரத்திலே ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த அடிப்படையில் பாருங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுகளில் நம்ம எளிமையாக வெற்றி பெறலாம். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். ஸோ கண்டிப்பாக இப்போலேருந்து நம்ம படித்தா கூட கண்டிப்பாக தேர்வில் வெற்றியிட முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.